பட்டம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே, மர்க்கா சொல்லு. யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எடுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். ஆம ஓட்டுக்குள்ள என்ன இருக்கும்னு ரொம்ப நாள் டவுட். இன்னைக்கு தான் தெரியுது ஆம ஓட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலம் படிச்சவன்லாம் அறிவாளியாடா. ஹே டாடி just now I came from school daddy, Simon daddy. American return, foreign return இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. American school return கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கேள்விப்பட போறீங்க. பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா. நீங்க என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. அண்ணன் மரங்களுக்கு மாநாடு நடத்திட்டாரு, அப்புறம் மலைகளுக்கு நடத்த போறேன்ட்டாரு, மாடுகளுக்கு நடத்திட்டாரு. ஏன் பன்றிகளுக்கு நடத்தத பத்தி பேசல? நிதி எதுவும் திரட்ட முடியாதா? உதயநிதி கூட அவர் வந்து ஒரு படத்துல பன்றியை வச்சு அந்த கான்செப்ட்ல ஒரு படம் எடுத்துட்டாரு. பன்றிகளுக்கு நடத்தலன்னா அப்ப சம்திங் ஏதோ உள்குத்து இருக்கு போலே. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது மரங்களுக்கு மாநாடு நடத்துனீங்க, நல்லா இருந்த மரங்களுக்கு நடுவுல போய் மாநாடு நடத்துனீங்க. ஆனா சாலை ஓரங்கள்ல எத்தனை பேரோ மரத்தை வச்சுட்டு அதுக்கு ஒரு வேலி அமைப்பாங்க. அந்த வேலினால அந்த மரம் எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? அதை வந்து நீங்க ஒரு சில இன்ஸ்டா வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் சிலர் வந்து அதை எடுத்து விடுறாங்க சொந்த செலவுல. ஆனா இந்த மாநாடு நீங்க நடத்தினதுக்கு பேசாம அந்த வேலியெல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்க மாநாடு நடத்தியிருந்தா கை தட்டி இருப்பேன், நான் உங்களுக்காக ஓட்டு கூட கேட்டிருப்பேன். ஆனா நல்ல மரங்களுக்கு நடுவுல ஒரு நல்ல கேரவன்ல ஏசி போட்டு உட்கார்ந்துட்டு அங்கிருந்து வெளியே வந்து புலிகள் வந்தவுடன் காட்டுக்குள் அணில்களை காணவில்லை அப்படின்னு ஏதோ காட்டுக்கு நடுவுல போய் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே கரெக்ட். நாங்க விவசாயம் பண்ணணும், நாங்க மரம் நடணும், நாங்க பனை மரம் ஏறணும், நாங்க மாடு மேய்க்கணும். ஆனா நம்ம அண்ணனோட பசங்களை வந்து அவர் எதுலயுமே இன்வால்வ் பண்ண மாட்டாரு. ஓகே, அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்கள ரொம்ப இன்வால்வ் பண்ணண்டா. என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும். இந்த காலனிவே ஒரு கலக்குறான். சாரே கடை வச்சு கொடுக்குறீங்க. 25 lakhsக்கு தான் நீங்க படிக்க வைக்கணுமா? இப்ப தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ் இல்ல அப்படின்னு எடுத்துப்போம். ஏன் 25 lakhsக்கு அமெரிக்கன் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணுமா? இங்கிலீஷ் கத்துக்கணும்னா தமிழ் வழியில படிச்ச எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே ஆங்கில புலமையில சூப்பரா இருக்காங்க. Hi, this is Tejaswini of class 8 from JPH School. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல தான் படிச்சு இங்கிலீஷ் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்ப நாங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்போம். உங்க பசங்க நீங்க மட்டும் டெவலப் ஆகி போவீங்க. நான் நாளைக்கு நீங்க சொல்றதெல்லாம் பண்றேன், விவசாயம் பண்றேன், பனைமரம் ஏறுறேன், மாடு மேய்க்கிறேன்னு வச்சுப்போம். உங்க பையன் என்ன பண்ணுவாரு? நாளைக்கு வந்து டாடி வாட் திஸ் guy is selling டாடி, வாட்ஸ் the price of this டாடி டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நான் வந்து இந்தாங்கள் உங்களுக்காக சிறந்த முறையில் கள்ளு செய்து உங்களுக்கு பருக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருப்பேன். ஆனா உங்க பையன் ஒரு பெரிய கார்ல வந்து இறங்குவாரு, பெரிய லெவல்ல அவரு போவாரு, நாங்க மட்டும் இப்படி இருக்கணுமா? இந்த தொழிலை பத்தியும் தப்பா பேசல, எந்த தொழிலையும் கொச்சப்படுத்தணும்னு பேசல. ஜஸ்ட் இது ஒரு கம்பேரிசனுக்கு சொல்றேன், ஓகேவா? ஈவன் தோ மாடு மேய்க்கிறதும் பனைமரம் ஏறதும் அதுக்கப்புறம் விவசாயம் வந்து பெட்டர்னு சொல்லலாம் மற்ற ஜாப்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதுல இன்னும் நல்ல ரெவன்யூ நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நிதி திரட்டி நீங்க காலத்தை ஓட்டிடுவீங்க. சரி, தப்பு இல்லை, அது உங்க கட்சிக்காரங்க, உங்க வந்து தம்பிமாருங்க தங்கச்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை நான் தப்பு சொல்லல. நீங்க ஒரு கொள்கைன்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசுறீங்கல்ல, அதை வந்து கரெக்டா நீங்க எல்லாமே கடைபிடிக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு சொல்ல போனா சமன்மேல இப்ப நின்னு பிள்ளையார பார்த்தடி முப்பாட்டன் முருகன் தான் என்னோட கடவுள், தமிழ் கடவுள்னு சொல்றீங்க. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கீங்க, மோனே அட்ரா மோனே அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் பிள்ளையாருக்கு நேரா வந்து அடின்னு சொல்றீங்க. சொல்றது ஒண்ணு பண்றது ஒண்ணா இருக்கு. ஈழத்தமிழர்கள் பிரச்சனை இதை வந்து நான் இழுக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். பட் இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, முதல் நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி பெரிய கால் முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா அவ்வளோ பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால். ஆமக்கறி, முதலக்கறி, அந்த கறி, இந்த கறி, எல்லா கறியும் வந்து இவருக்கு வந்து விருந்தா வந்து நம்ம அண்ணன் வந்து பிரபாகரன் அண்ணன் வந்து இவ்வளோ கறியும் போட்டாங்களா? அதாவது ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அப்படி நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் அங்க வந்து மிலிட்டரி நடத்தினாரா இல்ல இவருக்காக வந்து மிலிட்டரி கேண்டீன் நடத்தினாரா? மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் அவங்களுக்காக போராட்டி இருந்தாரா இல்ல இவங்களுக்காக விருந்து, இவ்வளவு பெரிய விருந்து எப்பவுமே அவர் சொல்றதை பார்த்தா எப்பவுமே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சமையலுக்கு இப்படிதான் வச்சிருப்பாங்கன்னா அப்போ அது வந்து என்ன போராட்டம் எனக்கு புரியல. இது வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இதை யாராவது திங்க் பண்ணீங்களா? அவர் வந்து ஆமக்கறி, முதலக்கறி, நண்டு அது இதுன்னு நிறைய வச்சிருந்தாருன்னு சொல்றாரு. இதை தான் டெய்லி அவங்க ஃபாலோ பண்றதா இருந்தா அப்புறம் என்ன அது போராட்டம் எனக்கு புரியல. அங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இங்க வந்து பெரிய விருந்தே நடந்துட்டு இருக்குன்னா இது வந்து தப்பா இல்ல இருக்கு. இது சொல்றதே தப்பா இல்ல இருக்கு. நிறைய விஷயம் தப்பா இருக்கு. இதை வந்து நீங்க மாத்திக்கிட்டு நீங்க சொல்ற கொள்கையும் சரி எல்லாமே சரி எல்லாத்தையுமே கேட்டுப்பாங்க. பட் மாத்தி மாத்தி பேசுற அந்த ஸ்டோரிஸ், அந்த பாம்பு கதை, இந்த சிஎஸ்கே மேட்ச், அந்த கதை, இந்த கதை, எல்லா கதையும்
எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொள்கையான கதையில நீங்க இருங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எனக்கு வந்து அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் இல்லைங்க, மனசாட்சி அவ்வளவுதான். எல்லாருமே மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று கொடுத்துட்டு அது எதையுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்க யாராவது வந்தாது அதை கம்ப்ளீட் பண்ணுங்க, அவ்வளவுதான். வந்தோடனே ஒருத்தரை போட்டு அடிக்கிறீங்க, அதுக்கு முன்னால 40% ஒருத்தரை பீட் பண்ணணும்னா இவரை போட்டு அடிச்சு பிரயோஜனம் இல்லை. அவரை பத்தி நீங்க பேசினாலும் அங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் அடிக்க முடியும். இங்க கொஞ்சம் திரும்பினால வீக் ஆயிரும், அவ்வளவுதான். சப்போஸ் நீங்க டிவிகே பத்தி இவ்வளோ கேவலமா இவ்வளோ கீழ்த்தரமா நீங்க பேசல அப்படின்னா, உங்க கட்சி சார்ந்த ரீதியா இருக்கவங்க எல்லாம் பேசலன்னா, கண்டிப்பா சொல்றேன் நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து அவங்க வந்து விஜய் வந்து ரசிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க இந்த பேசுறனாலேயே ஒரு கன்சர்ன், ஓகேவா, ஒரு கன்சர்ன்னாலே உங்க ஓட்டெல்லாம் அவருக்கு போக போது வேணா பாத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க இதை.